Hi friends, welcome to Rithu Lifestyle. இன்றைக்கு வந்து நாங்க முட்டை பிரியாணி எப்படி செய்யறன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறீங்கடா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி சட்டில தான் பிரியாணி செய்ய போறேன். நீங்க விருப்பம்னா குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம். இந்த சட்டில தான் செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நான் கோல்ட் வின்னர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு அப்புறமா ஒரு 2-3 சின்ன துண்டா பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் பிரியாணியில். அதுக்கு பிறகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் பொரியிறப்போ அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுறலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலருக்கு வர்றப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இன்னும் வதங்க விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளினா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ தக்காளியும் புதினாவும் சேர்த்ததுக்கு பிறகு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெயில் வதங்க விட்டுருவோம். இப்போ அந்த தக்காளி வந்து எண்ணெயில் வதங்குறதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட்டு செஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி, கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு இஞ்சி, அதோட வெள்ளை பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் சேர்த்துட்டு அதோட பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் அரைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அதை அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போட்ட பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். தயிரை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தயிரை சேர்த்ததுக்கு பிறகு நம்ம அப்படியே எண்ணெயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து அது ஒரு 1/2 ஸ்பூன், கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அரிசி, அதுக்கான அளவு தான் இது. உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் அதுக்கப்புறமா பிரியாணி தூள்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து குழந்தை சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் குறைவாக தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். உரைப்பு அதிகமாக இருந்தால் குழந்தை சாப்பிடாதுன்றனால. இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் குறைவாக இருந்ததுனால நான் மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு மசாலாலாம் சேர்த்ததுக்கு பிறகு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அரிசியை ஒரு 10 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசி தான் எடுத்துக்கிறேன். நான் சொன்ன அளவெல்லாம் 1 கப் அரிசிக்கான அளவு. இப்போ அரிசி சேர்த்ததுக்கு பிறகு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிடும். அதனால் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான்
2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த மசாலாலாம் நல்லா அரிசியோட சேர்ந்துக்கிற மாதிரிக்கு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான். இப்போ அரிசி அடுப்பில் போட்டதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து ஒரு 5 முட்டை நான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி முட்டை 5 வேக வச்சு எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ஒரு 4-5 பக்கமாக ஒரு கீரல் போட்டு விட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முட்டையெல்லாம் நல்லா கீறி விட்டதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுமே அதில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த தூள் வந்து கறியிடக்கூடாது. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா தூளை கருக விட்டுறாதுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த கீறி விட்டுருந்த அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் அந்த முட்டையோட சேர்கிற மாதிரிக்கு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போயிருக்கும் முட்டையில். அதனால தான் அதை கீறி விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து ஒரு அளவுக்கு ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாலும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வற்றி கீழே வந்து சோறு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த மசாலாலெல்லாம் போட்டு எடுத்த அந்த முட்டையை வந்து இந்த அரிசியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு ஒரு வெயிட்டை மேலே வச்சோம்னா அடுப்பை சிம்மில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இடையிலலாம் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படியே வெயிட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அளவெல்லாம் கரெக்டாக போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியான சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்கள் கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.